சாந்தி 15/6/2025. அவ்யக்த பாப்தாதா ரிவைஸ் 30/11/2005. அவ்யக்த மகா வாக்கியத்தின் தலைப்பு: நேரத்தின் அருகாமைக்கு ஏற்ப தன்னை எல்லைக்குட்பட்ட பந்தனங்களிலிருந்து விடுவித்து கொண்டு முழுமையாகுக மற்றும் சமநிலை பெறுக. அதாவது சம்பூர்ணமானவர் மற்றும் சமமானவர் ஆகுங்கள். இன்று நாலாபுறமும் உள்ள முழுமையான சமமான குழந்தைகளை தந்தை பார்த்து கொண்டிருக்கிறார். சமமான குழந்தைகளே தந்தையின் உள்ளத்தில் உறைந்துள்ளார்கள், அதாவது கலந்துள்ளார்கள். சமமான குழந்தைகளின் சிறப்பியல்பு என்ன அப்படின்னா, அவர்கள் சதா தடையின்றி வீண் எண்ணம் இல்லாமல் பணிவோடு பரிசுத்த மனதோடு விளங்குவார்கள். அத்தகைய ஆத்மாக்கள் எப்போதும் சுதந்திரமானவர்கள். எந்தவிதமான எல்லைக்குட்பட்ட பந்தனத்திலும் கட்டுண்டு இருக்க மாட்டார்கள். ஆகவே தன்னைத்தானே கேளுங்கள், நான் சமமான ஆத்மாவா? நான் தடையின்றி இருக்கேனா? வீண் எண்ணம் இல்லாமல் இருக்கேனா? பணிவோடு இருக்கேனா? பரிசுத்த மனதோடு இருக்கேனா? நான் சுதந்திரமான ஆத்மாவா? எந்தவித எல்லைக்குட்பட்ட பந்தனமும் எனக்குள்ளே இல்லை தானே? எதுவும் என்னை இழுக்கலல்ல, எந்த ஒரு ஈர்ப்புக்கும் நான் போகலை தானே அப்படின்னு செக் பண்ணுங்கன்றார். தன்னைத்தானே எல்லையில்லாத சுதந்திர ஆத்மா ஆகிவிட்டேனா என்பதை கேளுங்கள். எல்லாத்தையும் விட முதன்மையான சுதந்திரம் எதுன்னா, இந்த தேக உணர்வை விட்டு விலகிறது தான் முதன்மையான சுதந்திரம். தேவைப்படும் போது தேகத்தை ஆதாரமாக எடுக்கணும், பிறகு விடணும். இந்த ஒரு பயிற்சி உங்களுக்கு இருக்கணும். தேகத்தின் ஈர்ப்பில் வரவே கூடாது. மற்றொரு விஷயம், சுதந்திர ஆத்மா எந்த விதமான பழைய சுபாவ சமஸ்காரங்களாலும் ஈர்க்கப்பட மாட்டார்கள். சம்பந்தம் தொடர்பில் வந்தாலும் விலகிய அன்பானவராகவும் இருப்பார்கள். எனவே தன்னைத்தானே சோதனை செய்து பாருங்கள். எந்த ஒரு சின்ன கர்மேந்திரியம் கூட என்னை பந்தனத்தில் கட்டி போடலை தானே அப்படின்றத செக் பண்ணுங்க. தனது சுயமரியாதையை நினைவு செய்யுங்க. மாஸ்டர் சர்வ சக்திவான், திரிகாலதர்சி, திரிநேத்ரி, சுய தரிசன சக்கரதாரி. இந்த சுயமரியாதையின் ஆதாரத்தில் சர்வ சக்திவானின் குழந்தைகளை எந்த கர்மேந்திரியமும் கவர்ந்து இழுக்க முடியுமா என்ன? இந்த ஸ்வமானத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த தேகத்தின் பந்தனம், தேகத்தின் சம்பந்தம் எதுவுமே உங்களை கவர்ந்து இழுக்க முடியாது அப்படின்றார். ஏனெனில் இப்பொழுது நேரத்தின் அருகாமையை பாருங்கள், கூடவே தன்னையும் பாருங்கள். நேரத்துக்கு முன்னாடி தயாராகணும். அதனால தான் பாபா சொல்கிறாரு, நேரம் நெருங்கிட்டுருக்கு, ஆகையினால எல்லைக்குட்பட்ட பந்தனங்களிலிருந்து சீக்கிரம் விடுதலை அடைங்க அப்படின்னு சொல்கிறார். ஒரு நொடியில் அனைத்து பந்தனங்களிலிருந்தும் விடுபட்டிருக்கின்றேனா? அப்படி எந்த ஒரு பந்தனமும் எனக்கு இல்லை தானே அப்படின்றத செக் பண்ணுங்கள். ஏனென்றால் இறுதி சோதனை தாளில் நம்பர் 1 வருவதற்கான அறிகுறி, ஒரு நொடியில் மனம் புத்தியை எங்கே இணைக்க வேண்டுமோ அங்கே இணைக்கணும். அங்கே இணையணும் மனசும் புத்தியும். அங்கே அந்த நேரம் பதட்டத்தில் வரக்கூடாது. இந்த உடலை விரும்பிய இடத்திற்கு கொண்டு செல்வது போன்று புத்தி மூலமாக எந்த நிலையில் நிலை பெற வேண்டுமோ அந்த நிலையில் நிலை பெற முடிகிறதா உங்களை செக் பண்ணி பாருங்கள். உங்கள் மனம் புத்தி எங்கே நிலை நிறுத்தணுமோ அங்கே நிலை நிறுத்தணும். அங்கே அது உங்களுக்கு மனம் புத்தி உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். அதுபோல் அந்த ஸ்டேஜில் உங்களால் இருக்க முடியுதா செக் பண்ணுங்கள். அறிவியல் மூலமாக லைட் ஹவுஸ், ஒயிட் ஹவுஸ்லாம் அமைக்கிறாங்க. சுவிட்சை ஆன் பண்ணதுமே உடனே ஒளியும் சக்தியும் வந்துடுது. அவ்வாறே நீங்கள் நினைவு என்ற சுவிட்சை ஆன் பண்ணதுமே அனைத்து ஆத்மாக்களுக்கும் ஒளியும் சக்தியும் உங்களால் தர முடியுமா? ஒரு நொடியில் அசரீரி ஆகுங்கள் என்ற உடனே உங்களால் அசரீரி ஆக முடியுமா? அல்லது யுத்தம் செஞ்சிட்ருப்பீங்களா? மனம் புத்தி போராடிட்டுருக்குமா? இந்த பயிற்சி நீண்ட காலம் இருந்தால் மட்டும்தான் இறுதி நேரம் அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். நீண்ட கால பயிற்சி இல்லாமல் போச்சுன்னா அசரீரி ஆவதற்கு கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். எனவே தான் பாப்தாதா முழு நாளில் வேலைகள் பல செய்தாலும் இடையிடையே இந்த பயிற்சியை செய்ய சொல்லிகிட்டே இருக்கார். இதற்காக மனதினை கட்டுப்படுத்தும் சக்தி உங்களுக்கு தேவைப்படுது. அவ்வாறு மனம் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வந்துவிட்டால்
எந்த ஒரு கர்மேந்திரியமும் தன் வசம் செய்யவே முடியாது. அப்போ மனதை கட்டுப்படுத்துவதற்கு என்ன பண்ணணும்? நம்ம அசரீரி அபியாசம் செய்யணும் அப்படின்றார். இப்பொழுது அனைத்து ஆத்மாக்களுக்கும் உங்கள் மூலமாக சக்தி எனும் வரதானம் தேவைப்படுது. மாஸ்டர் சர்வ சக்திவான் ஆத்மாக்களாகிய உங்களிடமிருந்து உழைப்பின்றி வரதானத்தின் மூலமாக, பார்வை மூலமாக, வைப்ரேஷன் மூலமாக ஆத்மாக்கள் நாங்கள் முக்தி பெற வேண்டும் அப்படின்னு சுப ஆசை வைக்கிறாங்க. அப்போ உங்கள் மூலமாக தான் அவங்களுக்கெல்லாம் சக்தி போகும் அப்படின்றார். அனைவரும் உழைத்து உழைத்து களைத்து போய்விட்டார்கள். உழைப்பே இல்லாமல் உங்கள் மூலமாக அவங்க பலனை அனுபவிக்க ஆசைப்படுறாங்க. நீங்கள் அனைவரும் உழைப்பிலிருந்து விடுபட்டு விட்டீர்கள். விடுபட்டுட்டீங்க தானே, இல்லை இன்னும் உழைச்சிட்ருக்கீங்களா அப்படின்னு கேட்குறார். உழைப்பிலிருந்து விடுபட சுலபமான வழி என்னவென்று கேட்டீர்கள் தானே. கடுமையான உழைப்பிலிருந்து நம்ம விடுபடணும்னா உளமாற தந்தைக்கு மிக அன்பானவராக ஆகணும். தந்தைக்கு அன்பானவராக ஆயிட்டா கடின உழைப்பிலிருந்து பாபா விடுவிச்சிருவார். பிராமண ஆத்மாக்களாகிய உங்களது பிறவியின் உறுதிமொழி என்ன, நினைவு இருக்கா அப்படின்னு கேட்குறார். தந்தை உங்களை தனக்குரியவராக ஆக்கினார். பிராமண வாழ்வு தந்தார் எனும்போது பிராமண வாழ்வில் உங்கள் அனைவருக்குமான உறுதிமொழி என்ன, ஒரு தந்தையின்றி வேறு யாருமே கிடையாது. நினைவு இருக்கா அப்படின்னு கேட்குறார். உறுதிமொழி நினைவில் இருந்துச்சுன்னா தலையசைங்க அப்படின்னு சொல்கிறார். உறுதிமொழி நினைவில் இருக்கா அல்லது அப்பப்போ மறந்துடுறீங்களா? பாருங்கள், 63 பிறவியாக நீங்கள் மறக்கக்கூடியவராக தான் இருந்தீங்க. இப்போது இந்த ஒரு பிறவியில் நினைவு சுரூபமாக ஆகியிருக்கீங்க. ஆக தந்தை குழந்தைகளிடம் கேட்கிறார், குழந்தை பருவத்தில் கொடுத்த வாக்கு உங்களுக்கு நினைவு இருக்கா? என்ன வாக்குறுதின்னா, எனக்கு ஒரு பாபா தவிர வேறு யாருமே கிடையாது. அந்த உறுதிமொழி நினைவில் இருக்கா அப்படின்னு கேட்குறார். ஒரு தந்தையே உலகம் என்றார். சர்வ சம்பந்தமும் ஒரு தந்தையிடமிருந்தே அனைத்து பிராப்திகளும், கல்வி கற்பிப்பவரும் அவரே, பராமரிப்பு செய்பவரும் அவரே, ஒருவரே அனைத்துமாக ஆகிவிட்டார். குடும்பமே ஆனாலும் அவரே, ஈஸ்வரிய குடும்பமானாலும் ஒரு பாபாவின் குடும்பம்தான். இது தனித்தனி தந்தையினுடைய குடும்பம் அல்ல, இது ஒரே குடும்பம். குடும்பத்திலும் ஒருவருக்கொருவர் எப்படி இருக்கணும்னா ஆன்மீக அன்போடு இருக்கணும். வெறும் அன்பு கிடையாது, ஆன்மீக அன்பு. பாப்தாதா பிறவியின் வாக்குறுதியை நினைவுபடுத்துகிறார். என்ன வாக்கு கொடுத்தீங்க? அனைவரும் மிகுந்த ஊக்கம் உற்சாகத்தோடு மனதார சொன்னீங்க, அனைத்தும் உங்களுக்கே சமர்ப்பணம். உடல் மனம் பொருள் யாவும் உமக்கே கொடுத்துவிட்ட பொருளை தந்தையின் அடமான பொருளாக தந்தையின் காரியத்துக்காக கொடுத்துருக்காரு. பாபாவுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டீங்க. எனக்கு பாபா தான் எல்லாமே, இங்கேருந்து எனக்குன்னு எதுவும் கிடையாது, எல்லாமே பாபாவுடையது, எல்லாத்தையும் பாபாட்ட ஒப்படைச்சிட்டிங்க அப்படின்னு சொல்கிறார். ஆக மீண்டும் உங்களுக்காக கிடைக்கப்பட்ட உடல் மனம் பொருள் அனைத்தும் பாபாவுடைய காரியத்திற்காக கிடச்சிருக்கு. நீங்கள் தந்தையிட்ட முழுமையாக கொடுத்துட்டீங்க தானே அப்படின்னு கேட்குறார். இல்லை அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிறீங்களா? திரும்ப எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அடமான பொருளில் கை வச்சிட்டதுக்கு அர்த்தம். சில குழந்தைங்க சொல்கிறாங்க, ஆன்மீக உரையாடல் செய்கிறாங்களாம் பாபா கிட்ட. என்ன பாபாட்ட ஆன்மீக உரையாடல் செய்கிறாங்கன்னா, பாபா என் மனசு சரியில்லை, என்னுடைய மனம் சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் தான் பாபா கிட்ட மனசை கொடுத்துட்டிங்களே, அர்ப்பணம் பண்ணிட்டீங்களே, பிறகு என் மனம் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்குறார். எனதை உனதென ஆக்கிய பிறகு, அர்ப்பணம் செய்த பிறகு எனது மனம்ங்கிறது எங்கேருந்து வந்தது கேள்வி கேட்குறார் பாபா. நீங்கள் அனைவரும் ஒரு பைசா செலவே இல்லாமல் ராஜா ஆயிட்டீங்க. எப்படி ஆனீங்க? ஏன்னா தந்தையின் பொக்கிஷம் எல்லாம் உங்களுடைய பொக்கிஷமாக ஆயிடுச்சு. பாபா என்னைக்கு குழந்தைகளை தேர்ந்தெடுத்தாரோ தன்னிடம் உள்ள பொக்கிஷம் அனைத்தும் குழந்தைகளின் பொக்கிஷமாக ஆயிடுச்சுன்றார். அதனால் புரிஞ்சுக்கங்க, பாப்தாதா உங்களுடைய வாக்குறுதியை நினைவூட்டுறார். உனதை எனதாக ஆக்காதீங்க, எல்லாமே பாபாவுடையது, என்னுடையது இல்லை, எல்லாமே உன்னுடையது பாபான்னு சொன்னீங்கல்ல, இப்போ எனதுன்னு சொல்லிடாதீங்க. மனமாக இருந்தாலும் பாபாவுடையது, உடல் பாபாவுடையது, பொருள் பாபாவுடையது, எல்லாமே பாபாவுடையது.
அப்போ எல்லைக்குட்பட்ட பந்தனம் வருமா? வராதில்ல அப்படின்னு சொல்கிறார். பாபா சொல்கிறாரு, தந்தை உங்கள் அனைவரையும் பரமாத்மா பொக்கிஷங்களால் செல்வ சீமானாக்கிய பொழுது பொறுப்பெல்லாம் தந்தை ஏற்றுக்கொண்டார். எந்த வார்த்தைகளால்? நீங்கள் என்னை நினைவு செய்தால் அனைத்து பிராப்திகளுக்கும் அதிகாரி நீங்களே அப்படின்னு பாபா சொல்லியிருக்கார். நினைத்தாலே போதும். நீங்களும் சொன்னீங்க, பாபா நாங்கள் உங்களுக்கே, நீங்கள் எங்களுக்கேன்னு சொல்லியிருக்கீங்க. இதுதானே செய்த உறுதிமொழி அப்படின்னு கேட்குறார். எனவே பாபாவும் சொல்கிறாரு, பொக்கிஷங்களை எப்போதும் தனக்காகவும் அனைத்து ஆத்மாக்களுக்காகவும் செயலில் பயன்படுத்துங்க. எந்த அளவுக்கு செயலில் பயன்படுத்துவீர்களோ அந்த அளவுக்கு பொக்கிஷம் அதிகமாயிட்டே இருக்கும். அனைத்து சக்திகள் எனும் பொக்கிஷங்களை சக்திகளான நீங்கள் அனைவரும் செயலில் பயன்படுத்துங்கள். புத்தியில் மட்டும் ஞானத்தை வச்சிருக்காதீங்க. அனைத்து சக்திகளையும் சமயத்திற்கேற்ப செயலில் சேவையில் ஈடுபடுத்துங்க. எந்த அளவுக்கு சேவையில் பயன்படுத்துகிறீங்களோ மற்றவர்களுக்காக அது அதிகமாயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். பாப்தாதா பெரும்பாலான குழந்தைகளின் கணக்கை பார்க்கின்ற பொழுது 2 சக்திகளை சதா நினைவில் வைத்து தக்க சமயத்தில் செயலில் பயன்படுத்தினால் எப்போதும் உங்களால் தடையின்றி இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறார். உங்களின் முன்னால் வருவதற்கு தடைகளுக்கே தைரியம் இருக்காதான். அவங்களுக்கே அந்த பலம் போயிடுமா. அந்த அளவுக்கு நீங்கள் அந்த 2 சக்தியால் நிறைஞ்சிருந்தீங்கன்னா தடையே வராது அப்படின்னு சொல்கிறார். இது தந்தையினுடைய உத்தரவாதம். பொதுவாக அனைத்து சக்திகளுமே தேவைப்படுகிறது. இருப்பினும் பெரும்பாலும் பொறுமை சக்தி, உணரும் சக்தி தேவை. உணரவும் செய்கிறீர்கள், ஆனால் அதனை செயல் அதாவது நடைமுறையில் கொண்டு வரும்போது கவனக்குறைவு வந்துவிடுகிறது. எனவே தன்னை உணரும் வேளையில் முகமும் நடத்தையும் மாறுகின்றது. மிக நன்றாக ஊக்கம் உற்சாகம் கொள்கிறீர்கள், உணர்ந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. பிறகு என்ன ஆயிடுச்சு? பிறகு என்ன ஆகுது? அதை ஒவ்வொரு நேரமும் சொரூபத்தில் கொண்டு வரணும் இல்லையா? ஆனால் அங்கே குறை ஏற்படுது. ஏனெனில் இங்கு நடைமுறை வேண்டும் அப்படின்றார். புத்தியால் மட்டும் புரிஞ்சிக்கிறது வேறு, அதை நடைமுறையில் கொண்டு வரது தான் ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்கிறார். சில சமயங்களில் பாப்தாதாவிற்கு சில குழந்தைகள் மேலே இரக்கம் வருது. குழந்தை செய்ய முடியாமல் கஷ்டப்படுதே, குழந்தைக்கு பதிலாக நம்மளே செஞ்சிடலான்னு பாப்தாதாவுக்கு தோணுதான். ஆனால் நாடகத்தின் ரகசியம், யார் செய்வாரோ அவங்க தானே பலன் அடைவாங்க. அப்போ குழந்தைக்கு பலன் கிடைக்காம போயிடுமேன்னு பாப்தாதா பொறுமையாக இருக்காங்களாம். ஆகையினால பாப்தாதா என்ன பண்ணுறாருன்னா ஒத்துழைப்பு கொடுக்க தயாராக இருக்கார். குழந்தைகள் தான் செய்து ஆக வேண்டும். நீங்கள் இறங்குங்க, சேவை களத்தில் செய்யுங்க, நடைமுறையில் ஒவ்வொரு விஷயத்தை கொண்டு வாங்க. அங்கே பாபாவுடைய ஒத்துழைப்பும் உதவியும் என்பது தயாராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. பாப்தாதா பார்க்குறாங்க, குழந்தைகள் மிக நல்ல சங்கல்பம் வைக்கிறாங்க. அமிர்த வேளையில் பாப்தாதாவிடம் மிக நல்ல நல்ல எண்ணங்கள் பெரிய மாலையாக வருகின்றது. எந்த மாதிரி வருதுன்னா, பாபா நாங்கள் இதை செய்கிறோம், அதை செய்வோம், இதை செய்வோம் அப்படின்னு சொல்கிறாங்களாம். பாபாவுக்கு ஒரே சந்தோஷம். ஆகா குழந்தைகளே ஆகா அப்படின்னு நினைக்கிறார். ஆனால் பிறகு செய்வதில் ஏன் பலவீனம் வந்துடுது? சொல்கிறீங்க, குஷியாக சொல்கிறீங்க, என்னையும் குஷிப்படுத்துறீங்க. ஆனால் சொல்கிற விஷயத்தை நடைமுறைப்படுத்த முடியலை. ஏன்? அதற்கான பலவீனம் என்ன? இதற்கான காரணம் பார்த்தால், பிராமண குடும்பத்தில் குழுவின் வாயு மண்டலம், ஆங்காங்கே வாயு மண்டலம் பலவீனமாக இருக்கிறது. வாயு மண்டலம் பலவீனமாக இருக்கிறதுனால அதனுடைய தாக்கம் விரைவில் ஏற்பட்டுடுது. பிறகு அவர்கள் வார்த்தை என்ன ஆகுது? மிக இனிய வார்த்தை சொல்கிறாங்க, இதெல்லாம் நடக்கிறது தானே அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் என்ன நினைக்க வேண்டும்? இது நடக்கும், இது நடப்பது தான். இது கவனக்குறைவை உங்களுக்கு கொண்டு வந்து விடுகிறது. ஆனால் அந்த சமயத்தில் இந்த வார்த்தையை நீங்கள் மாற்றுங்க. பாபாவினுடைய அன்பு கட்டளை என்ன நினச்சி பாருங்கள். தந்தைக்கு விருப்பமானது என்ன? பாபா எதை விரும்புகிறாரு? பாபா இவ்வாறு சொன்னாரா, செஞ்சாரா? தந்தையை நினைவு வந்துச்சுன்னா கவனக்குறைவு நீங்கி போயிடும், ஊக்கம் உற்சாகம் வந்துடும். கவனக்குறைவு பலவிதமாக இருக்குது. நீங்கள் உங்களுக்குமான வகுப்பு நடத்துங்க, பட்டியல் போடுங்க. ஒன்று சாதாரண கவனக்குறைவு, இன்னொன்று ராயலான கவனக்குறைவு. கவனக்குறைவு எண்ணத்தில் உறுதி நிலை, இந்த உறுதியை கொண்டு வர விடாது.
உறுதித்தன்மை தான் வெற்றிக்கான வழி. அதனால் அந்த கவனக்குறைவு இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த உறுதித்தன்மை வராது. எனவே எண்ணத்தோடு நின்று விடுகிறது. அதனால தான் நீங்கள் சொல்கிறீங்க, அதை நடைமுறையில் உங்களால் கொண்டு வர முடியல அப்படின்னு சொல்கிறார். அதனால் பாபா சொல்கிறாரு, உறுதிமொழியை நினைவு செய்தீர்களா? எத்தனை நல்ல நல்ல உறுதிமொழியெல்லாம் செஞ்சுருக்கீங்க. பாப்தாதா உறுதிமொழியும் கேட்டு மகிழ்கின்றார். ஆனால் எத்தனை உறுதிமொழி செய்கின்றீர்களோ அத்தனையும் பயன் பெறுவது இல்லை. பாப்தாதாவின் விருப்பம் இதுதான். கேட்டிங்க தானே? பாபா என்னிடம் எதனை விரும்புகிறாரு, எந்த ஒரு விஷயத்தை விரும்புகிறாரு? பாப்தாதாவின் விருப்பமே இதுதான். என்ன விருப்பம்னா, சமயத்திற்கு முன்பாகவே அனைவரும் தயாராகி விடுங்கள். சமயம் உங்களுக்கு டீச்சர் ஆகக்கூடாது, சமயத்திற்கு நீங்கள் டீச்சர் ஆகணும். எனவே பாப்தாதாவினுடைய விருப்பம் இதுதான். சமயத்திற்கு முன்பே முழுமை பெற்று உலக மேடையில் தந்தையுடன் சேர்ந்தே குழந்தைகளும் வெளிப்பட வேண்டும். நல்லது. பாப்தாதா வரதானம் சொல்கிறாங்க, சதா உயர்வான மற்றும் புதுவிதமான சேவை செய்வதன் மூலம் வளர்ச்சி செய்யும் சகஜ சேவாதாரி ஆகுங்கள். வரதானத்தின் விளக்கம்: எண்ணங்கள் வாயிலாக ஈஸ்வரிய சேவை செய்வது இதுவும் புதுவிதமான உயர்ந்த சேவை. எப்படி ஒரு நகை வியாபாரி தினமும் காலையில் தனது ரத்தினங்களை சுத்தமாக உள்ளதா, பளபளப்பு சரியாக உள்ளதா, சரியான இடத்தில் வைக்கப்பட்டுள்ளதா என சோதனை செய்கின்றார். அதே போல தினமும் அமிர்த வேளையில் தனது தொடர்பில் வரும் ஆத்மாக்களை எண்ணங்களால் பார்வையிடுங்கள். எந்த அளவு நீங்கள் அவர்களை எண்ணத்தால் நினைப்பீர்களோ அந்த அளவு அந்த எண்ணம் அவர்களை சென்றடையும். இவ்வகையிலான புதிய முறையில் சேவை செய்து வளர்ச்சி அடைந்து கொண்டே செல்லுங்கள். உங்களது சகஜ யோகம் எனும் சூட்சும சக்தி ஆத்மாக்களை உங்கள் பக்கம் தானாகவே ஈர்த்து வரும். இதுதான் புதுவிதமான சேவை அப்படின்றார். ஸ்லோகன்: சாக்கு போக்கை களைந்து எல்லையில்லாத வைராகிய உள்ளுணர்வை வெளிப்படுத்துங்கள். அவ்யக்த இஷாரா: ஆத்மீக ஸ்திதியில் நிலைத்திருப்பதற்கான அபியாசம் செய்யுங்கள். உள்நோக்கு முகமுடையவர் ஆகுங்கள். ஞான சிந்தனையுடன் சுப பாவனை, சுப விருப்பம் எனும் எண்ணம், சக்தி தரும் பயிற்சி, மனதை மௌனமாக்கி டிராஃபிக் கண்ட்ரோல் போன்றவைகளில் முழு நாளில் இடையிடையே பயிற்சி செய்யுங்கள். எந்த அளவிற்கு உள்முகம் எனும் அறையில் அமர்ந்து பரிசோதனை ஆராய்ச்சி செய்வீர்களோ அந்த அளவுக்கு நல்ல நல்ல டச்சிங் கிடைக்கும். அந்த டச்சிங் மூலம் அநேக ஆத்மாக்களுக்கு லாபமும் கிடைக்கும். நல்லது. ஓம் சாந்தி.